சின்ன வயசுல எங் பாட்டி சொல்வாங்க, அந்த காலத்துல மாடுகளும் மனிதர்களும் ஒன்றாக இருந்தாங்க. நண்பர்கள் மாதிரி, நெருக்கமாக. அப்போ மாடுகளுக்கும் பேசும் சக்தி இருந்துச்சாம். மாடுகள் மனிதர்களோட பேசுவாங்க. மனிதர்களும் மாடுகளோட பேசுவாங்க, பழகுவாங்க. மாடுகளின் கண்களுக்கு நல்ல சக்தியும் தீய சக்தியும் இரண்டும் தெரியும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று அவர்களுக்கு உடனே புரியும். அப்போ யமதர்மர் யாரையாவது அவர்கள் ஆயுட்காலம் முடிஞ்சு அவங்கள அழைக்க வரும்போது அவர் வருவதை மாடுகள் முதலில் பார்த்துருவாங்க. உடனே அந்த மனிதரிடம் போய், உன்னை யமதர்மர் அழைத்து போக வருகிறார், நீங்க வேறெங்காவது போங்கன்னு சொல்லி தப்பு வைக்கும்படியும் பார்த்துக்குவாங்க. இவ்வளவு தடவையும் யமதர்மர் வரும்போதெல்லாம் மாடுகள் மனிதர்களை காப்பாத்திக்கிட்டே இருக்க யமதர்மர் கடும் கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். அதனால்தான் மாடுகளுக்கு ஒரு சாபம் விட்டார். இனிமேல் உங்களால மனிதர்களிடம் பேச முடியாது, மா என்பதை தவிர வேறு எடையும் சொல்ல முடியாதுன்னு சாபம் விட்டார். அதனால்தான் மாடுகள் இன்றைக்கும் மா மா என்று மட்டுமே கத்துறாங்க. ஆனா இப்போதும் மாடுகள் மனிதர்களோட நல்ல நண்பர்களாகத்தான் இருக்காங்க. இப்போ யமதர்மரை பார்த்தாலும் மாடுங்க மா மான்னு கத்துறாங்க. ஒரு வீட்ல எந்த பெரிய தப்போ ஆபத்தோ நடக்க போறதுன்னா அது முதலில் மாடுகளுக்கே தெரியும். அதனாலதான் மாடுகள் மான்னு அதிர்ச்சியா துக்கமா கத்துவாங்க. சிலர் சொல்வாங்கல்லஹா, ஒரு வீட்டுக்கு வரப்போகும் ஆபத்த மாடு தாங்கிக்கிட்டு உயிர் போயிருச்சுன்னு. அதேதான் எங் பாட்டியும் சொல்லுவாங்க.